ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஒரே நிமிஷம். ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் நியூ சேனல். ஹாய் ஹலோ. அதாவது நம்ம புது சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால வரவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு காட்டுக்கு வந்திருக்கிறோம். சரி, வீடு இல்லை, காட்டுக்கு வந்திருக்கிறோம். அங்கே வந்து நிறைய இயற்கையான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறோம். சரி வாங்க, ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னும் நம்ம காட்டை சுற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நிறையா தண்ணி பாய்ச்சறது, அதுக்கப்புறம் முயல், பாம்பு, பள்ளி அப்படின்னு நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் ஜூம் பண்ணி உங்களுக்காக வீடியோ எடுத்து காட்டுறேன். முதல்ல இந்த என்னது ஸோ நீங்கள் பாட்டுருக்கிறதா இப்போ தொட்டாச்சிரிங்கி. இதிலிருந்து வர்ற இலைய தொட்டா எல்லாம் சுருங்கி போயிடும். பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. யாரா சொன்னா? அது எல்லாத்துக்குமே தெரியும்டா. சரி வாங்க போலாம். எப்படி சமாளிக்கலாம் பாருங்க. என்னது இது? மாங்காய் இருக்கிறதா? கருத்து இல்லை. மாங்காவா? மாங்காய் மரமா? அது மாங்காய் செடியா? என்ன பூவா அது? ஐயோ பிச்சுட்டேன். ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார். கைகள் கம்முனுக்கும் புடிங்கி போட்டு நல்லா மேய்ச்சலாம் பாருங்க. மாட்டுக்குலாம் இருக்கு போல. இருந்தாலும் பஞ்சு மாதிரி இருக்குது. இது தலைகாணிக்கு வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன யாருக்கும் தெரியும். இன்னும் நிறைய இடம் இருக்குது. வாங்க சுற்றி பார்க்கலாம். தண்ணி வந்துட்டு கடல் கடந்து காவாய்க்குள்ள போகுதா? அது இப்ப கிடைக்குது. என்ன இருக்கும்? இங்க பாத்தீங்கன்னா கொய்யாக்காய் நிறைய இருக்குது. ஆனா காய் கொஞ்சம் தான் இருக்கு. இங்க இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெருவுக்கு வந்துட்டோம். தெருவுல இருந்து நம்ம கிணத்துக்கு போறோம். போற வழியில நிறைய இயற்கையான காட்சிகள் எல்லாம் இருக்குது. இந்த சின்ன தென்னை மரம் அப்படி எல்லாம் இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க நிறைய கிடக்குது. இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு வேண்டாம். இது எப்படி வளருது? தண்ணி ஊத்துனா வளரண்டா. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. அது இல்ல, இந்த சின்ன மரம் எப்படி சின்ன மரமா எப்படி வளருது? தேங்காயில இருந்து கொஞ்சம் குறுத்து வெளியே வந்த உடனே மண்ணில் ஓட்டு பதச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்துடும். ஓஹோ, இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. அதனால நம்ம மற்ற விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வெளியே போவோம். இப்ப நீங்க பாட்டு இருக்கிறது கரும்பில்ல, இது ஒரு மலம்பில்லுன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. எப்படி ஷாருக்கான் பஸ் எப்படி இருக்கு? ஸோ இங்கேதான் கிணறு இருக்குது. இதுதான் தெனங்குரும்ப. இதை வச்சு என்னென்னமோ பண்ணுவாங்க. டிக் டிக் இந்த மாதிரி மயில். நம்மளையே பாட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு சுரஞ்சிட்டு வாழை மரம் இதை வச்சு சாப்பாடு போடுவாங்க. இங்க ஒரு கொய்யாக்காய் மரம் இருக்கு. ஆமா, அமைதியா இருக்கு. ஏழை இப்படி பண்றியா? மயில் போகுது. நான் தான் உங்க பேக். ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு சார். நீதான்டா டிரைவர். நான் தான் உங்க ரொம்ப ஜூம் ஆகுது. இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. ஓகே, நான் தான் உங்க பேக். பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிபுரித்து வந்திருக்கிறேன். இப்போ வந்து கொய்யா மரத்தில் தந்துட்டு இருக்கிறேன். நிறைய கொய்யாக்கா இருக்கு. அது காஞ்சி போன கொய்யாக்கா நிறைய இருக்கு. இது இருந்து விதை வரும்னு நினைக்கிறேன். அப்படியா? சொல்றா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் சொன்னாலும் நடக்கும்போ. அதான் என்ன இருக்கு உடச்ச காய். சரி அப்படியே பாத்துக்கோங்க. வாழை மரமும் இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவின் பால் ஷூட்டிங் எடுத்த இடம் இதுதான். அந்த மாதிரி இடமெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாயுருவி. இதுல வந்து இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம காலில் எங்கேயாவது நடந்து போகும்போது
இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பட்டிருக்கு. இங்கே அதுக்கான இங்கே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை நிறைய வளர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து வளர்ச்சியாக கேட்குது. அதாவது நம்ம கூட செல்ஃப் எடுத்து வரப்போகுது, அதனால தான் வர முடியாமல் தவிக்குது. சோதிக்காதீங்க. காளை நம்ம தான் அடக்கி வச்சிருக்கிற காளையை. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். வாடா சும்மா ஈ காட்டுது அவ்வளவுதான். ஈ வரும் அதுக்கு கண்ணுக்குட்டியோட ஆய். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இது கண்ணுக்குட்டி. இது கண்ணுக்குட்டியே. அது மீன். மீனா? ஆமா, அந்த மாட்டு பேர். ஓ, இது பேர் மீனாட்சி. பிடிவா. காமாட்சியா? முன்னாடி இருக்கிறது மலர். மலரா? அதுக்கு அந்த சைடு இருக்கிறது அவட மக. ஓ, அது பேர் கருபாத்தா. அங்க வெள்ளையாக்குற மாடு பேர் வெண்ணிலா. இந்த சைடு இருக்கிற மாடு பேர் ராமாத். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மாட்டுக்கு மேல மாங்காய் இருக்குது. மூஞ்சி எடுக்கண்டு போ. ஏன்டா இவ்வளோ என்னடி இது? ரேட்டோஸ் அங்க இருக்கிறது முல்ல, அந்த கண்ணுக்குட்டி பேர். அது இப்ப சனியாயிடுச்சு. நீ அது அம்மாவை போகுது மருத்துவம். scientifically correct. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பண்ணா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஏற்கனவே ஒரு சேனல் இருந்துச்சு, ஐஷா பீஷா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 2 காப்பி ஸ்ட்ரைக் இருந்துச்சு. அதனால எப்படின்னு தெரியாம இன்னும் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால வரவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பை. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை.